Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட் கோட் 150 ஓட ஃபர்ஸ்ட் டாபிக் அரே அண்ட் ஹேஷிங்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन என்னன்னா contains duplicate. Given an integer array, nums return true if any value appears more than once in an array. Otherwise return false. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த numsங்கிறது வந்து ஒரு integer array. அந்த அரேக்குள்ள வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் ஒரே வேல்யூ 2-3 டைம் வந்துருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி இல்லாம எல்லா வேல்யூவுமே ஒரே ஒரு டைம் தான் வந்துருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணோம். எக்ஸாம்பிள் பாருங்க 1 2 3 and 3 ரெண்டு டைம் 3 வந்திருக்கு, ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இது 1 2 3 4 இதுல எல்லாமே ஒரு டைம் தான் வந்திருக்கு, ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. எய்ம் நம்மளோட ரெக்கமெண்டட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of n டைம் O of n ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். இப்போ இந்த ஹேஷிங் டாபிக்ல ஒரு முக்கியமான விஷயம் ஹேஷ் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேஷ் செட் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். சீனுங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். செட் பேராந்தசிஸ். இந்த செட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்குள்ள நம்ம கொடுக்குற வேல்யூஸை வந்துட்டு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த செட்டுக்குள்ள 1 2 2ன்னு கொடுத்தேன்னா அந்த ரெண்டு டூப்ளிகேட்ஸில் ஒரு 2வை ரிமூவ் பண்ணிடும். 1 and 2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த நம்ஸ்ங்கிற அரேல ஏதாவது டூப்ளிகேட்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த நம்ஸை இட்ரேட் பண்ணிக்கலாம் ஃபார் ஐ இன் நம்ஸ். இந்த ஐ வந்துட்டு ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ஸோட ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்னா இந்த சீனுங்கிற வேரியபிள்ல நம்ம இட்ரேட் பண்ற வேல்யூ ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இஃப் ஐ இன் சீன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம இட்ரேட் பண்றது ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3ங்கிறது தான் இப்போ ஐயோட வேல்யூ. சீன்ல ஆல்ரெடி 1 2 3 இருக்குன்னா என்ன அர்த்தம் 3 ஆல்ரெடி சீன்ல இருக்கு. ஸோ இஃப் ஐ இன் சீன் ஆல்ரெடி 3 வந்து சீன்ல இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்கு, சாரி 3 இருக்கு, அங்கே ஆல்ரெடி ஒரு 3 இருக்குன்னா டூப்ளிகேட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ட்ரூ. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் சீன்ல வந்து இந்த 3யை ஆட் பண்ணிடணும். ஐ இப்போ வந்து இந்த அதுல வேல்யூஸே இல்லை, இப்போ இந்த 3 வந்து அதுல ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு வேல்யூவும் அந்த சீன்ல ஆட் ஆகும். அதே சமயத்துல அடுத்த வேல்யூவை வந்து செக் பண்ணும் சீன்ல இருக்கா இல்லையான்னு. சீன்ல அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு டூப்ளிகேட் இருக்கு, ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இந்த ஃபார் லூப் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருச்சு, பட் எதுலையுமே டூப்ளிகேட் இல்லாட்டி இந்த ரிட்டர்ன் ட்ரூங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த நேரத்துல நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணிடணும். ஸோ கோடை பார்த்துக்கோங்க. நம்ம சீனுன்னு ஒரு ஹேஷ் செட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லூப்ல வந்து இட்ரேட் பண்றோம் நம்ஸோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும். அந்த எலிமெண்ட் வந்து ஆல்ரெடி சீன்ல இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். சப்போஸ் அந்த எலிமெண்ட் ஆல்ரெடி சீன்ல இல்லாட்டி நம்ம சீன்ல அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த லூப் ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆனாலும் இந்த ரிட்டர்ன் ட்ரூங்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாட்டி என்ன அர்த்தம்னா அதுல எல்லாமே யூனிக் வேல்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கடைசியில ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு எக்ஸிக்யூட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளோட ரெண்டு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. சப்மிட் கொடுப்போம். ஓகே, எல்லாமே பாஸ் ஆகுது. இப்போ இதுக்கே இன்னொரு சிம்பிளான ஒரு சொல்யூஷனும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 4 4. ஓகேவா? இப்போ லென் நம்ஸ்னா அதுக்கு என்ன ஆன்சரு 5, ஏன்னா 5 எலிமெண்ட் இருக்கு. அதுவே லென் ஆஃப் செட் நம்ஸ் அப்படின்னா இதுல என்ன இருக்கும், செட்டுக்குள்ள இந்த இதை போட்டோம்னா இந்த 2 4 இருக்கா, இதுல ஒரு 4 ரிமூவ் பண்ணி விட்டுரும். அப்படின்னா செட்டோடது எப்படி இருக்கும் 1 2 3 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதோட லென்த் வந்து வெறும் 4ஆ தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் லென்த், இந்த லென்த்தும் ஈக்குவலா இல்லைன்னா என்ன அர்த்தம் டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இதோட லென்த் குறைஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இல்லாட்டி நம்ம வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஈக்குவலா இருந்தா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா டூப்ளிகேட்ஸ் இல்லைன்னு அர்த்தம். டூப்ளிகேட்ஸ் இல்லாட்டி நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் லென் நம்ஸ் நாட் ஈக்குவல் டு லென் செட் நம்ஸ். இது ரெண்டும் ஈக்குவலா இல்லாட்டி ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், ஈக்குவலா இருந்தா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளோட கோட் வந்து இந்த 2 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது.
எஸ், நம்ம கோட் பாஸ் ஆகுது. நான் காமிச்ச 2 சொல்யூஷனுமே O of n டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.